இந்த பொண்ணு இருக்க கூண்டுக்குள்ளே இருக்க டிஸ்பிளேயில் 2ன்னு கரெக்டான நம்பர் காட்டுது. ஆனால் அவள் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட 1ஆம் நம்பருன்னு சொல்லிடுறா. இவனும் அவள் சொல்கிறத நம்பி 1ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணுறான். பார்த்தா அந்த கூண்டில் இருந்து ஒரு சிங்கம் வந்து இவனை ரொம்பவே கொடூரமாக கடிச்சு சாப்பிட்ருது. இதை வந்து சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்த எல்லா ஆடியன்ஸுமே கைத்தட்டி ரசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல? ஒன்றுமே இல்லைங்க. இந்த பொண்ணு இப்போ ஜெயிச்சதுனால இவளுக்கு 30 கோடி ரூபாய் வந்து பரிசாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கேம் ஷோ. மொத்தமாக 3 கூண்டு இருக்கும். 2 கூண்டில் விலங்கு இருக்கும், ஒரு கூண்டில் ஒரு பொண்ணு இருப்பாள். இதை ப்ளே பண்ண வரவன் தான் பிளேயராக இருப்பான். இந்த கூண்டுக்குள்ளே இருக்க பொண்ணு அவள் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். இந்த பொண்ணு சொல்கிற நம்பரை நம்பி அவன் ப்ரெஸ் பண்ணி அவன் ஜெயிச்சிட்டான்னா அந்த பையனுக்கு ப்ரைஸ் கிடைக்கும், இல்லைன்னா இந்த பொண்ணுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த கேமு. இப்போ வந்து இந்த ஹீரோ வராரு. ஹீரோவும் லாக்கெல்லாம் பண்ணிட்டு போகிறாரு. பார்த்தா இவனுக்கு லவர்லாம் வராமல் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா. ஐயோ என்னடா இது கொடுமைன்னு சொல்லிட்டு எக்ஸ் ஃப்ரெண்ட் கிட்ட எம்மா தாயே கரெக்டான நம்பர் சொல்லுமான்றான். இந்த பொண்ணு வந்து 3ஆம் நம்பர் அழுத்துன்னு சொல்லுது. பின்னாடி நின்று எவனோ ஒருத்தன் குரல் கொடுக்குறான், மச்சான் அவனை நம்பிடாத, அவன் உன்னை எவ்வளோ ஏமாத்திருப்பா அப்பெல்லாம் கத்துறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். சரி ஓகே இருங்கடா, நானே யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதைரியத்தை வர வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கன்ஃபியூஷன்லாம் ஆகாமல் தெளிவாக போய் நான் அழுத்துறேன்னு சொல்லிட்டு 3ஆம் நம்பரே அழுத்திடுறான். பார்த்தா ஜெயிச்சிட்டான். அந்த பொண்ணு இருக்க கொண்டு கரெக்டாக ஓப்பன் ஆகுது. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அவன் ஜெயிக்கணும்னு சொல்லிலாம் 3ஆம் நம்பரை சொல்ல, அம்மா நீ எக்ஸ், நீ சொன்னால் அவன் கண்டிப்பாக கேட்க மாட்டான், அதனால நீ 3ஆம் நம்பரே சொல்லுன்னு அந்த கேம் நடத்துகிறவங்கலாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அவங்க தோற்று போய் அந்த காசை தூக்கி ஹீரோ கையில் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க.